வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரொம்ப சுவையான தேங்காய் நெய் ஒப்புட்டு எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே ஒப்புட்டு செஞ்சுருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மைதா 1 கப் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நீங்கள் இந்த உப்பும் மஞ்சத்தூளும் முதல்ல மாவோடு கலந்து விட்டுட்டு அப்புறமேட்டு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இதுலேயே நெய் சேர்த்ததுனால கொஞ்சம் திட்டாக இருந்தது. அப்புறம் பிசையும் பொழுது ஈவனாக கலர் வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவை விட லூஸாக பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா லூஸாக பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை கண்டிப்பாக 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது இது ஒரு முழு தேங்காய், அதை துருவி எடுத்திருக்கேன். இதை நம்ம எண்ணெய் சேர்க்காம வெறும் வாணலியில் 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நம்ம வறுக்காமல் பூரணம் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக 3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா தேங்காய் எடுத்து அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு துருவன வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் கல் தூசி அது மாதிரி இல்லாத வெல்லமாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெல்லமாக எடுத்துக்கோங்க. இதில் 4 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இதை ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பூரணம் அரைக்கும் பொழுதே எல்லோரும் கேட்பாங்க எப்போ செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வீடே மணக்கும். நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலுமே இந்த அளவுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒப்புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். வாழை இலையில் நெய் தடவிருக்கேன். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு கையிலேயே இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூரணத்தை இதில் வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. எக்ஸஸ் மாவுலாம் நான் எடுக்க போகிறது கிடையாது. அதோடைய தான் இப்படி திருவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், கையிலேயே இந்த மாதிரி அழுத்தி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும் பொழுது உள்ளே இருக்கிற பூரணமும் எல்லா இடத்துலையும் சமமாக பரவி இருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சுட்டு நம்ம வாழை இலையில் வச்சுட்டு ஒப்புட்டு தட்டும் பொழுது நல்லா சமமாக நமக்கு பூரணம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஒப்புட்டு தட்டும் பொழுது பூரணம் சென்டர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரங்களில் வெறும் மாவு மட்டும் தான் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நான் பெருசாலாம் தட்ட போகிறதில்ல, மீடியம் சைஸ் ஒப்புட்டு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் சின்னதாகவே நான் தட்டிக்கிறேன். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். ஓரத்தில் லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது வேக வைக்கிறதுக்கும் நான் நெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய் இருந்தாலும் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு தேங்காய் நெய் ஒப்புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ சாப்பிட்டாலுமே பத்தாது, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.